ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன் நான். சசிகுமார் சார் சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவியூ இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது போயிருந்தேன் நான். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் போய்கிட்டு இருக்கும்போது 20 நிமிஷம் கழித்து தற்செயலாக அப்படி பார்க்குறேன், ப்ரிவியூ தியேட்டரில் சைடில் சின்ன கேப்பில் சசி சார் உட்கார்ந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, இந்த முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோட சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழித்து கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் அந்த முதல் படம் பண்ண அந்த இதோடு அப்படியே படம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட அழகாக சார் ஒவ்வொருத்தோட ரியாக்ஷனையும் பார்க்குறது, அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுது. படத்தில் சுவாசிகா மேம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு பேப்பரில் இருக்கிறத ஸ்க்ரீனில் நம்ம நினச்சதை விட அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் வந்துடும். அப்படி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சுவாசிகா மேம் அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறது சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் அஜய், அப்புறமா கருணாஸ் அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சார் அவர் வந்ததுக்கப்புறம் படம் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் சொன்னாங்கல்ல என்ன நடிக்க வச்சுருக்காங்கன்னு, இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆண்டனி சாரை நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தினம் பேசுவோம். நான் அடுத்த படம் சாருக்கு தான் பண்ணுறேன், இன்னொரு 10 நாளில் ஷூட் போகிறோம். அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அயோத்தியோட ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும். அதுக்கு சாரோட சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெறதுக்கும் எல்லாம் நல்லபடியாக வர்றதுக்கும் வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வெற்றி படத்தோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம், ப்ளீஸ். நல்லா yet another debutant பாலாஜி ஸ்ரீராம் அவர்கள். நீங்க கேட்ட 2 பாடல்களுமே அவருடைய இசையில வந்த பாடல். தொடர்ந்து நிறைய பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ சசி சார் இன்ட்ரடியூஸ் பண்ண அத்தனை மியூசிக் டைரக்டர்ஸோட இணைந்து ஒரு ஓகே. ஆக்சுவலாக சசி சாரோட பெரிய ஃபேன் நான். அவர் படங்களோட ஃபேன், ரொம்ப முக்கியமாக அவரோட ஃபேன், அவங்க ஃபேமிலியோட ஃபேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண 555 அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 சாமி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் சசி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த படத்தோட ஹீரோ அவருக்கும் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், 555 என்னோட ஃபர்ஸ்ட் படம் கொலைகாரன் விஜயானி சாருக்கு ஒர்க் பண்ணேன்னு. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பிச்சைக்காரன் படத்தில் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக விஜயானி சார் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் சசி சார் விஜயானி சார் 2 பேரோடையும் பிச்சைக்காரன் படம் ஒர்க் பண்ணது. இந்த 100 சாமி டைட்டில் அதனால தான் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏக்நாத் சார் தானே சார் அந்த பாட்டு கம்போசிங் அப்போ நான் கூட இருந்தேன். 100 சாமி அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிராஃப்டில் 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை இப்போ அந்த லைன் வந்தப்போ அந்த 100 சாமின்ற வேர்ட் இதுதான் எல்லாம் இந்த படமே இதுதான் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் ஐ வாஸ் தேர் அட் த ஸ்டுடியோ. ஸோ ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். அண்ட் அதே அந்த 100 சாமின்ற டைட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே இந்த இடத்துல இந்த படத்தில் அஜய், விஜயானி சார், சசி சார் எல்லாரோடும் இருக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ சார், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜி, ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அ ட்ரீம் மொமெண்ட் ஃபார் யூ. உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ட் ஹவு ஸ்பெஷல் திஸ் ஃபிலிம் இஸ் ஃபார் யூ? எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ லெஜண்ட்ஸ் கூட நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இல்லை உங்கள் எல்லாரோட இசையும் கேட்டு வளர்ந்து படித்தவன் தான். அதனால் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும். ஒரு நாள் சசி சார் கால் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அதுதான் நீங்கள் கேட்குற அம்மா தான் இப்போது பார்த்த சாங். அந்த டியூன் கேட்டுட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே நீங்கள் தான் இந்த படத்துக்கு கம்போசர் அப்படின்னாங்க. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபிலிம் என்னை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். விஜயாண்டி சார், நீங்கள் சசி சார் 2 பேருமே கைட் பண்ணி இந்த படத்தோட மியூசிக் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு 2 பேருமே நிச்சயமாக அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார்.
தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா போட்டு விட்டேன் நான் அப்படி நான் பர்சனலாக சொன்னேன். ஒரு ஷூட்டு, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து நூறுசாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட், இது வந்து எல்லாத்த மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலே படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழித்து அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காண்ட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல, நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். சே என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய குட்டி குட்டி கதாபாத்திரங்களில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூமில், ஷூட்டு அடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேற ஒன்று சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால், ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ளே விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அதே டைலாக்கை அப்படியே சொல்கிறாரு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ளே எதுக்கு விடுறீங்க, என்ன சார் கரெக்ஷன், இல்லை குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொல்லணும். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமாக அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பை தான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லேயும் ஒரு சின்ன டைலாக்கை கூட உட்காந்து நுட்பமாக கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு 14 நாள், சரி இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டால் கூட போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து உங்களை அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவார். நான் நேற்று தான் படம் பார்த்தேன். விஜய் ஆண்டனி சார் வந்து ஹீல் மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நேற்று மடோன் அஸ்வின் கூட சொன்னார், ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்துடணுமே அப்படிங்கிற மொமெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு முத காட்சியிலேயே அடா எப்படி நடிக்க வச்சுட்டாருல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி சாரை சிரித்து பார்த்ததில் ரொம்ப ஹாப்பின்னு நேற்று எல்லா டைரக்டர்ஸும் சொன்னாங்க. சார் நிறையா கேரக்டர் பண்ணுங்க சார். ஹியூமர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதில். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அப்புறம் எல்லாத்துக்கும் அஜய், எல்லாத்துக்கும் சக்தி ஸோ ஸ்வீட் மேன். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து சுவாசிகாவை பற்றி சொல்லணும். இந்த படமே அவங்க தான். விஜய் ஆண்டனி சார்கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பொண்ணுங்களால் அடுத்த படமும் ஒரு லேடி இருக்காங்க, இந்த படத்துலையும் இந்த லேடியால் நம்ம ஜெயிக்க போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி லப்பர் பந்தில் வந்து நான் நடிச்சிட்ருக்கேன். எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு புது பொண்ணு சுவாசிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே இது இருக்குது, மற்ற எல்லாருமே நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தராக நான் ஓவர் கம் பண்ணுறேன். எனக்கும் சுவாசிகாவுக்கும் காம்பினேஷனே கிடையாது ரொம்ப நாளாக. நான் வந்து என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு நாள் ஒரு காட்சி எடுக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு க்ரௌடு, அதிலிருந்து அப்படியே இவங்க நடந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு காட்சி இருக்குது. அப்போ தான் சுவாசிகா கூட ஃபஸ்ட்டு எனக்கு காம்பினேஷன்.
வர்றாங்க, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது, நடந்து வந்து தினேஷ் சார் அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அவங்க பொண்ணை. என்னோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அன்னைக்கு தான் ஹை டைம் பீக் அடிச்சது. என்னடா இப்படி நடிக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த படத்தில், அப்படி ஒரு ஆக்டர் சுவாசிகா. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐம் கொலாபரேட்டிங் அகெயின் வித் யூ. எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கூட இருந்தது, அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ யூஆர் அ கிரேட் பர்ஃபார்மர் சுவாசிகா, ஸோ கிளாட் ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அப்புறம் இந்த பாட்டு, அருமையான பாட்டு மாயக்கனவு வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் நிரந்தர இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு படத்தில் இந்த ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ஸை தருதுன்னா ஐம் ஸோ கிளாட்ரா. உனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோட டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. தப்பாக எடுத்துக்காதீங்க, முதலே மேடையில் ஏறிட்டேன், என்னோட நேரம் இல்லை, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ. நிறைய பேர்த்த மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாய். Thank you so much, Jensen. I think we எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்முடைய படம் வந்து அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிற, அதனால் நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன் புதுசாக இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்காக இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்தில் நார்மலாகவே அவருடைய படங்களில் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா பசங்க அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best. And இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you very much, Vetri sir. இப்போ we can proudly say that this film காஸ்டியூம் டிசைனர் வந்து நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நான் தெரியல எனக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட கமிட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லை இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த காஸ்டியூமையும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில், அதுவும் வளையாம்பட்டில் விரியூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ தான் போய் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே நின்று எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுமா. தேங்க்யூ. அப்புறம் சதீஷ் நான் இந்த படத்தினுடைய டிஓபி நம்ம தர்ஷன் கிர்லோஷ் அவர் வந்து இஸ் வெரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன்.
பட் ஷூட்டிங் வந்தப்போ சதீஷ் வந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட்டராக உள்ள வராரு. இவருடைய நான் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நிறைய க்ரெயின் ஷாட் இருக்கும், நிறைய ட்ரக்கிங் இருக்கும், இது ஸ்டெடிகம் ஷாட் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கிம்பலில் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சார். அதுக்காக பயங்கர சல்யூட்ண்ணா. தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக நிச்சயமா பேசணும் சதீஷ் சார். தேங்க்யூ. as simple and as short as that. Thank you மட்டுமா உங்களுடைய ஒர்க் நாங்கள் அப்போ திரையரங்குகளில் பார்க்குறோம் சதீஷ் சார். Durga, would you like to share something? தேங்க்யூண்ணா. சசி சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ என்ன மாதிரி நிறைய டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ சார் படத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சுவாசிகா அவங்க ரொம்ப கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்களான்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சசி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்யூவும் கூட நீங்கள் தேங்க்யூவோட முடிக்காமல் இருந்தது. ஜெய்பீம், எல்லாருக்கும் வணக்கம். நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவனை பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ அவர் டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிராக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூட்டு போய்ட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார், எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணுன்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி, நான் ஆஃபீஸ் போனேன். என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரில. என்னென்னா கலர் தான். நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலருன்னு கேட்டார். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மலியன் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி, என்னை வெளியே அனுப்பிச்சாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணனாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர், அது ஒரு மாதிரி வெர்மலியன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்தோடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்த, காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணேன். அப்போது மேலே அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரில, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார். பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அனுப்பிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ். ஐ திங்க் இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறப்ப யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னை பயங்கரமாக எமோட் பண்ணிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களாக நடித்த பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணார். நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சொல்லாமலே அங்கேருந்து ஒரு பெரிய ஜெம்பு, அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பேசப்பட்ட
இந்த கருத்து இருக்குல்ல, இன்றைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்குது, இன்றைக்கும் அதை பற்றின டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இன்றைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் வந்து எளிமையாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமாக டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்பில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கியிருந்தார். ஃபேன் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் அது சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பேரிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ட்ரன் 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 சுற்றிகிட்டே இருக்கும். அது சுற்றுறது வந்து என்னென்னா எனக்கு யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் வந்து பயங்கரமாக ட்ரீமியாக அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுகிட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு, ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நானெல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்குது. திடீர்னு அப்பா ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சி அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க, அந்த ஃபேன் என்கிட்ட பேசுது, அந்த ஃபேனில் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா காணோம். அவர் போயிட்டா யாரோ ஒரு 4-5 பேர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க, என்னை கொல்றதுக்கு வராங்க, இந்த ஃபேன் எனக்கு சொல்லுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவில் நின்ட்டார். அப்போ வந்து நான் போய்ட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சுருக்கல. அப்புறம் வந்து நான் அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக அந்த ஃபேனுக்கும் எனக்குமான கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னே அந்த ஃபேனோட ஃபஸ்ட் ஷாட்டே இருக்கும். அது சுற்றுறப்போ லைக் அந்த கரண்ட்டு ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரப்போ அந்த பவர் ஆன் ஆகிறப்போ திரும்ப சுற்றுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த அம்மா வந்து கொலை பண்ணுறப்போ வந்து அந்த ஃபேனுக்கான ஷாட்டு. ஸோ ஓவரால் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தின விதம் அது என்னோட ரியல் லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் வந்து தண்ணி கோழின்னு ஒரு நாவல் ஒரு குறுநாவல் தான் எழுதியிருந்தேன். அது நிறைய சின்ன சின்ன ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் இதழ்களில் வந்து வெளியே வந்தது. நான் அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் அந்த ஃபேன் சுற்றுறது, ஃபேனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன், அந்த சைக்காலஜிக்கலாக என்ன எப்படி அந்த ஃபேன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அந்த ஃபேன் வந்து எனக்கு அவ்வளவு கனெக்டாக இருந்தது. அண்டு அது எனக்கு பார்க்குறப்போ வந்து நம்ம பேச வேண்டியது, நம்ம எழுத வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல வந்து சைசாரும் அதை வந்து பார்த்துருக்காரு, அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவர் போராடுற விதம், அந்த படம் வந்து பார்க்குறப்போ அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணுற விதம், அப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்சவொடனே வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்துமே தன்னுடைய திரைப்படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகுது, அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மெனக்கடல், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் நிறைய படம் பண்ணியிருக்காரு. எந்த படத்துக்கும் என்னை கூப்பிட்டதும் இல்லை, ஏதாவது படம் பாருன்னு கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நூறுசாமிகளுக்கு மட்டும்தான் வந்து அவர் இன்வைட் பண்ணார். அதுக்கு ஒரு அர்த்தமாக சொன்னார், இந்த படம் உனக்கு பிடிக்கும் நீ வா அப்படின்னு சொன்னார். அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் நினச்ச எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரஞ்சித் சார், நிஜமாக சொல்லியே ஆகணும், நீங்கள் ரொம்ப சில படங்கள் மட்டும்தான் ரெவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து எந்த இடத்துலையும் புது முகத்தையோ ஆர்டிஸ்டாவோ இல்லை வந்து டெக்னீஷியனை யூஸ் பண்ணுறதுல எனக்கு என்னமோ பயமே இருந்ததில்ல. ஜென்ரலாக எனக்கு என்ன, நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட யார்கிட்ட வேணால் வேலை வாங்கிக்கலாங்கிற ஒரு, அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ப்ரூட்டல் ஒரு தைரியம் எனக்கு இல்லை இருக்குது. அந்த வகையில் இவங்க 2 பேர்த்தையும், இஸ் தர்ஷன், அவர் ஹரிஷ் யுவராஜ், அவர் எடிட்டர், டிஓபி. ஜென்ரலாக வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பயே வந்து மியூசிக் டைரக்டரையும் டிஓபியும் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒவ்வொரு சீனாக இல்லை ஒரு சீக்வன்ஸ் தோன்றப்ப இட்ஸ் ஓகே, இந்த சீக்வன்ஸில் ஒரு சாங் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க டியூன் சைடு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே சமயத்தில் தினம் டிஓபி கூட வரணும். எனக்கு இந்த சீன் வந்து என்ன கலரில் இருக்கலாம், இந்த செட்டு வந்து என்ன கலர், இந்த சீக்வன்ஸுக்கு என்ன கலர் வரும்,
இந்த அம்மாவுடைய வயசு வந்து 27 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் லைஃப்பை தான் சொல்ல போகிறோம். இந்த இருக்கிற 16 இயர்ஸ் லைஃப்பில் எப்படி எந்த செக்மெண்ட்டுக்கு என்ன கலர் கொண்டு வர போகிறீங்கன்னு ஒர்க்கு கொடுத்துருவோம் நம்ம. அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். அது வந்து எனக்கு டெபியூட்டன்ஸ்லேருந்து எனக்கு அந்த ஒர்க்கு ஈஸியாக வாங்க முடியுது. அதுதான் ரீசன். ஓகே, எனிவே இப்போ எடிட்டர் வந்து ஹரிஷ் வந்து நான் நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ இந்த எடிட்டர் படம்னு நீங்கள் பார்த்துலாம், பெரும்பாலான பார்க்கல. இது பார்த்துருப்பீங்க, டீசர் அண்ட் ட்ரெய்லர். அதுக்கு அதில் இருக்கிற இந்த கட்ஸுக்கெல்லாம் ஒரே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ சவுண்டில் பிச்சு உதருவாங்க அந்த பையன். அது ஐ மீன் மியூசிக்கல், ஒரு எடிட்டருக்கு வந்து மியூசிக்கல் சென்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஹரிஷ்லேருந்து கற்றுக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக மியூசிக் போட்டு காட்டுவார். ஐயோ போதுண்டா, எனக்கு நான் பண்ணிட்டேன், நான் கரெக்டாக பண்ணிட்டேன்டா அப்படி. இவர் நான் கிளைமேக்ஸ் கட் பண்ணி எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவர் மியூசிக் போட்டு காமிச்ச பிறகு தான் கிளைமேக்ஸ் மேலே நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ ஹரிஷ். தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க, இயக்குனர் அவர்களே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் அண்ட் ஆல் லெஜெண்டரி டைரக்டர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது என்னோட டெபியூ மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ அண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ரொம்ப அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஃபார் அக்செப்டிங் மீ. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில், அண்ட் அதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சாரோட ஃபஸ்ட்டு படம் சொல்லாமலே 98ல் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் இன்னும் பிறக்க கூட இல்லை சார். இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல. சார் நினச்சிருந்தாருன்னா ஈஸியாக வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிஓபி வச்சு இந்த படம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது, புது புது டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க சார், என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது, பிராண்ட் நியூ அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரீசன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சசி சாருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணது. அப்புறம் முதல்ல ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ தான் பன்னூறு சாமிக்கு எடிட்டர்னு சொன்னீங்க, எந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னு தெரியல சார், அதை காப்பாற்றிட்டேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா, ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான மாலை வேலையில் உங்கள் எல்லாரும் சந்திச்சு ரொம்ப நன்றி. சசி சார் 2008 வந்து எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த சினிமா என்னோட வாழ்க்கை ஆரம்பித்து வச்சது சசி சார் தான். பூ முதல் படம், அந்த பூ போன்ற மனசுக்கு சொந்தக்காரர் சசி சார். அவர் எப்படி மென்மையோ அது மாதிரி அவரோட கதையும் அவரோட படைப்பும் இருக்கும். இந்த படம் நேற்றுக்கு நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப பிரமாதமாக உணர்வுகளை சொல்லுறதுல வந்து சசி சாருக்கு நிகழ் சசி சார் தான். எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த ஃபேன் கேரக்டரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கு. அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மிங் 19th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக நானும் காத்திருக்கேன். திரும்பவும் தேட்டரில் ஆடியன்ஸோடு இந்த படத்தை பார்க்கணும் நானும் அவளோட இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். பூ படம் ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ், ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு ரொம்ப என்ன சார் மங்காக இருந்தேன்னா, எனக்கு பேசவே வராது. எனக்கு பேச சொல்லி கொடுத்தது, ஸ்டேஜில் சொல்லி கொடுத்தது தனஞ்சயன் சார் தான். ஓகே, தேங்க்யூ சார். எந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படின்னா, நான் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கேன் பூ படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு. அங்கே நான் என்ன பேசுனே தெரியாது. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை யாரை பற்றி பேசணும் முதல்ல? இப்போ பாருங்கள், முதல்ல வந்து மியூசிக் டைரக்டர்ஸை தான் நாங்கள் கூப்பிட்டோம், ரைட்? அந்த விழாவில் நான் எல்லாத்தையும் பற்றி இதோ சொல்லி வளரிட்டு கடைசி வரைக்கும் எஸ்எஸ் குமரனுங்கிற பேரையே சொல்லலை. அவ்வளவு மக்கா இருந்திருக்கேன், அவ்வளவு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கேன். சாரிம்மா, தேங்க்யூ. அந்த ஆடியோ லைன்ஸில் வந்து என்னை காப்பாற்றுனது, என் மானத்தை காப்பாற்றுனது விஜய் ஆண்டனி சார் தான். அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அன்றைக்கி முதல் படம், வாழ்க்கையில் சாவதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணுன்ற ஆசை. எனக்கு நிறைய படங்கள்லாம் பண்ண ஆசை. ஒரே ஒரு படம், அதுக்கு இந்த பூ படம் கிடச்சிது கிராமத்துக்கிட்ட. ஸோ எனக்கு முதல் படம் வந்த உடனே ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் என்னோடய ஊர்லேருந்து ஒரு 50 பேர் கூட்டு வந்திருந்தேன். இப்போ தேட்டரில் வந்து என் பேரை சொன்ன உடனே கைத்தட்டிடணும்.
ஆமாம் அது பாட்டு வந்து எப்படி இருந்தாலும் கை தட்டிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூட்டு வந்திருந்தேன். ஊரில் டிக்கெட் போட்டு எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வந்தாங்க. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் அந்த ஆடியன்ஸில் இருந்தாங்க. யாருமே பாட்டை பற்றி பெருசாக பேசலை. சசி சார் பக்கத்தில் உட்காந்துருந்தார். நிகழ்ச்சி முடிய போகுது. டக்குனு நீ பார்த்து ஒரு மாதிரி முகத்தில் அந்த டல் வந்தது. என்னடா யாருமே பாட்டை பற்றி பெருசாக பேசலை, நம்ம தப்பாக சூஸ் பண்ணுற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகி போச்சு. நான் கூட்டத்துலேருந்து கூட்டு வந்துட்டேன். 50 பேர் கூட்டு வந்துட்டேன். அவங்க வந்து பேரை சொல்லு அவங்க கைத்தறதுக்கு கூட்டு வந்துட்டேன். இப்போ யாருமே அந்த பேரை சொன்னது கைத்தற முடியும். பாட்டை பற்றியும் பேசலை, என் பேரை பற்றியும் பேசலை. கடைசியில் விஜயானி சார் தான் பேச போகிறாரு. சொன்னோன்னா விஜய் சார் மைக்கு பிடிச்சோன்னு சொன்னார். இந்த பாட்டு வந்து இந்த விஐபி செலிபிரிட்டி பேச என் மைண்டில் ஏறலை. இந்த பாட்டு என் மைண்டில் அவ்வளோ ஆழமாக இருக்குது. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி. எஸ்எஸ் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு பேரை சொன்ன உடனே ஒட்டுமொத்த தேரும் கைத்தட்டுச்சு. அந்த நன்றி இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சார் இப்போ எனக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி விஜயன் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சசி சார் ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம். இந்த படம் டெஃபினட்டாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட வாழ்த்துக்கள் சார். சார் இதுதான் இந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் சேலஞ்ச் சொல்லுவாங்க. உண்மையான சேலஞ்ச் இப்போ தான் நாங்கள் மேடையிலேயே பார்க்குறோம். இந்த டிரான்சாக்ஷனை பியூட்டிஃபுல். சித்து சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஃபைண்டிங் மீ. ஏன்னா வந்து லைக் உங்களோட ஃபைண்டிங்க்கு அப்புறம் தான் லைக் நிறையா படங்கள் கிடச்சிது. அண்ட் ஃபார் த பிலீஃப் யூ ஹேட் தேங்க்யூ. அண்ட் யூ ஆர் அ ட்ரூ மெஜிஷியன் ஆல்வேஸ். ஸோ 100 சாமிலையுமே த வே யூ ஹேண்டில் த எமோஷன்ஸ். அண்ட் இவருக்கு நீங்கள் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக இவருக்கு நீங்கள் எவ்வளோ கைட் பண்ணியிருப்பீங்கன்னு. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து க்யூஸ் எமோட் ஆகுன்ற அளவுக்கு டீட்டெயில்டாக கைட் பண்ணியிருக்கீங்க எனக்கு எல்லாமே. ஸோ ஹாப்பி சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பாலாஜி. சார் நீங்க ஆக்சுவலாக நான் அவங்களை ஏமாற்றி தான் சார் மிஸ்டேட் ஆனேன். சார் எனக்கு டெஸ்ட்லாம் வச்சாங்க. இவருக்கு உண்மையிலே மியூசிக் தெரியுமா தெரியாதான்னு ஏதோ பார்டரில் பாஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உண்மையிலே ஏமாற்றிட்டேன் சார். சாரி நான் தெரியாமல் தான் சார் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி நேரத்தில் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைடு. உண்மையில் சொல்கிறப்ப ஸ்ரீராமா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நாங்கள் வேறு கேட்டகரி சார் அது மாதிரி. பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ண ஒரு தவறு வந்து என்னை நடிகனாக்கி விட்டுருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருப்போம் சார் டிஷ்யூம் படத்துக்காக. அந்த படத்தில் நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்ரனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களில் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் நல்ல நல்ல டியூன்ஸாக அந்த டைமில் வாங்கி அதில் 5 மட்டும் எடுத்துகிட்டு மற்றவெல்லாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாளைக்கு கான்சர்ட்டில் பாட போகிறதுலாம் உங்கள் பாட்டு தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் சேஃபாக ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் இல்லை நம்மள மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அது மாதிரி மியூசிக் டேரக்டராக யாரையாவது ஒருத்தர், மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கேமராமேன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சை வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஒரு 2 மாதமாவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ மெனக்கட்டுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்லை சார், ஹெல்ப் தான் உண்மையில். எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டிஷ்யூம் டைமில் நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறோம். இவருடைய சிபிஓ எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்துகிட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும். அவருடைய ரெக்கார்டிங் தேட்டர் ஷட்டரை ஓப்பன் பண்ணணும். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்கலை அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னா அதை திறக்க முடியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப் தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப் தான். அது உங்கள் மெக்னானிமிட்டி நீங்கள் என்ன பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார் ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் விஜயன்யா பேசுகிறதெல்லாம் இப்போவே பேசுகிறவங்க போட்டிருக்கேன். நிக்கில் சார் ஓகேவா? சரி சார், அருமையான கதை. அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் யூ ஷுட் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் கரெக்டாக பேசிட்டு இப்போ தான் ஓஜி டைரக்டர்ன்ட்டீங்க. கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார் நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசி. சசி கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம். அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில் எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்பவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்காந்து அப்படி வந்து ரசித்து ஒரு ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது
இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 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 விஷயம் வந்து லட்சம் காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இது இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்களாம் அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அந்த அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க.